அனைவருக்கும் வணக்கம் ஷெடோ. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த அனிமேவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். புரியுது, இது ரொம்ப லேட்டு தான், எனக்கும் புரியுது. ஸோ அதாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட வச்சுட்டு இருந்த மைக்கு போயிடுச்சு. அதாவது மைக்குனா அவ்வளோ பெரிய மைக்கில் இல்லை, ஹெட்ஃபோனு தான். ஸோ அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒன்று ஆர்டர் போட்டு வந்து வாங்கிட்டேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கார்டிங் குவாலிட்டி இதில் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக வந்துட்டு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதோட செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட் வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். முடிஞ்சால் இதோடய அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஃபுல்லாக நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு அனிமே எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னன்னே தெரியல, இந்த மட்டும் வில்லனிஷாக இருக்கிற அனிமே மட்டும் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துடுது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மட்டும் ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போட்டு போங்க. அதுலேயும் ஒரு வேளை நான் இதை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது கமெண்ட்டில் போட்டுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை திருத்திக்க பார்க்குறேன். ஸோ அதோட சேனல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ போகிற போக்கில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டு போங்கப்பா. ஏன் அப்படின்னா நாளை பின்னா நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி விட்டுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடலன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. நமக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கார்டு மூலியம் வந்துட்டு நிறைய மேட்ச் இது மட்டும்லாம் வர வச்சுருக்கான். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து 3 வருஷம் ஆச்சு. நம்ம ஹீரோவுக்காக மொத்த மேட்சும் பையன் கொடுக்க அதுங்க பார்த்தா அத்தனை கிடக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுங்க. மாஸ்டர் லைட்டுக்கு அதான் வந்துட்டு சந்தோஷத்தை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் வகை எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ இங்கே 3 வருஷத்தில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு நாட்டையே உருவாக்கி வச்சிட்டான். அந்த அளவுக்கு பயமாக வந்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இன்னமும் நிறைய விஷயம் தெரியாது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம மேடாக இருக்கக்கூடியவளோ சொல்கிறான். அதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஒரு கார்டில் வந்தவர் தான் வந்துட்டு இந்த ஒரு பூனை மாட்டம் இருக்கக்கூடிய பொண்ணு. ஸோ இவளால் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அவள் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பூனா மாட்டம் நடந்துக்குவா. அது உங்களுக்கு பரவாயில்லையா கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு எப்பவுமே நீ தான்ப்பா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற சொல்லவும் அவனும் ஓகே மாஸ்டர் அப்படிங்கிற விட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில பேர்த்தெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அடுத்தடுத்து வரும்போது அவங்க பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே அவனோட இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவையே ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதை பார்த்து மேவோ வந்துட்டு காண்டாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அவனும் சொல்கிறான். ஸோ அவருக்கு லாஸ்ட் லைட்டு தான் போய் நான் வந்து அவர் பேர் சொல்லலாம் கூப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோவோ சொல்கிறான், ஆமாப்பா ஏன்னா இவர் வந்துட்டு என்னோட வயசில் மூத்தவர். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ விட்ட தான் இப்போ 3 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இவரும் நம்ம ஹீரோவோட கால்லேருந்து வந்தவர் தான். எத்தனைதுடா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ட்ரைனிங் சரியாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படிங்கிட்டு மேட்செல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நசனா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு பேட்ரோலிங் பார்த்துட்டு வரா. ஸோ இந்த வேலையை கொடுத்தது நம்ம ஹீரோ தான். ஆனால் இதுங்களாம் வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுது, இதை உசுப்பேற்றி விட்ற மட்டும் இவ்வளோ சக்கரை ஒருத்தவங்களை இப்படி பெட்ரோலிங் பக்கம் விட்டாங்களே அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ ரூம் பக்கமாக இங்கே கோத்து விட்டுருது. நம்ம ஹீரோ ரூம் பக்கமாக சர்ச் பண்ணலாரு போக. ஸோ அங்கே வந்துட்டு மேவோ இருக்கா. ஸோ மேய்க்கு அவளுக்கு லைட்டாக ஒரு கிளாஸ் வந்துட்டு ஆக. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம மேய்கிட்ட வந்துட்டு அவ்வளோ கேட்குறா நசனா, ஆமாம் வந்துட்டு மாஸ்டர் லைட் இப்போ ட்ரைனிங் தானே எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி கூட சொல்லிட்டு அவரோட ரூமில் போயிட்டு இதை இங்கே தான் அவர் தூங்க வரா, அங்கே தான் அவர் வாஷிங் பண்ண வரா அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு கலை தாமா. எனக்கு இந்த தனிக்கலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறது. அதனால தான் நான் வந்துட்டு அவருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மட்டும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நாக்கிசாவை வந்துட்டு எனக்கு அதை கற்றுத்தாவே அப்படிங்கிற சொல்லும்போது அதெல்லாம் ராஜ ரகசியம் கத்தெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கான காரணத்தை பார்த்துக்கிட்டா அப்படின்னா எங்கே இவ சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட இவ போய் வேறு எடுத்துட்டா அப்படின்னா இவனுக்கு என்ன மரியாதை, நம்ம ஹீரோ கேப்பேன் இவ தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு பொறாமனால வந்துட்டு சொல்லி கொடுக்கல. ஸோ அப்போ வந்துட்டு நாக்கிசாவை வந்துட்டு ஒரு இதை பேப்பரை கொடுக்குறான். இது வந்துட்டு அந்த மேட்ச் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாட்டோம், அது ரொம்ப க்ளோஸாக இருக்க மட்டுமே டிஸ்டர்ப் போட்டு கொடுத்துருக்குங்க கோரிக்கையா. சரிம்மா இதை நானே பார்த்துக்கிறேன், நான் தானே ஹெட்டு மேடு அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு இவ கையில் காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாக்கு ஃபஸ்ட் இங்கே எது கிளம்பு அப்படின்னு. ஸோ அவ்வளோ காசை வாங்கினா என்ன பண்ணுவா, கடைக்கு தான் வந்திருக்கா. கடைக்கு வந்துட்டு நல்லா அப்படியே வாங்கி தின்ட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அயோக்கியா. ஸோ இவன்ட்டு பார்த்துக்கிட்டான் அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோரர் சொன்னேன்ல அந்த கேட் உமன். ஸோ அவள் தான் இவ. ஸோ இவன் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோர் எல்லாமே பண்ணுவா. ஸோ இவ போயிட்டு என்ன தான் பேசினாலும் மியானு பேசிக்கிட்டே தான் இருக்கா. ஏண்டி என்னடி உனக்கு ஆச்சு, மாஸ்டர் கிட்ட மட்டும் ஒழுங்காக பேசுகிறேன், என் கிட்ட மட்டும் ஏன் இப்படி பூனா மாட்டா பேசுகிறேன் அப்படிங்க மாட்ட சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ சரி விடு என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு எப்படி இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட சக்திசாலி உனக்கு முன்னாடி வந்து சம்மனானவ. ஸோ அந்த ஒரு பொறாமை இதெல்லாம் இருக்கத்தான் தீயணும் அப்படியே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு பேப்பரை காமிச்சு மிஸ் மே வந்துட்டு கொடுத்த நான் வேலையை வந்து முடிச்சிட்டேன். ஸோ அவங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன். அதாவது இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்த பற்றி தான் கேட்டுப்பாடல. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே முடிச்சிட்டேன், கொண்டு போய் கொடுக்குறியா இல்லை நான் போய் கொடுக்கணுமா அப்படின்னு அவள் காண்டில் சொல்லும்போது என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்துட்டு அவள் வந்துட்டு நானே நீயே போய் கொடுத்துக்க அப்படிங்கிற சொல்லிட்டு நாக்கிசாவை கிளம்பிட்டா.
போனவன் வந்துட்டு எங்கே வந்திருக்கான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட த்ரோன் ரூம் தான். ஸோ த்ரோன் ரூமுக்கு வந்தவ சும்மா இருக்கணுமே, இங்கே தானே அவர் உட்காருவார், அங்கே தானே அவர் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பா அப்படி இப்படி சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். டப்புன்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்க உடைஞ்செடுத்தோ வேற என்ன பண்ணுவா வச்சு விட்டு ஒரே ஓட்டம். நான் இந்த பக்கமே வரலையே, இந்த பக்கமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஓட்டம். ஸோ அப்படியே கிட்ட இருக்கிற ஹீரோவை பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கோட சும்மா சரியான ட்ரைனிங்கு, உங்கள் விட்டு எங்கள் விட்டு ட்ரைனிங் ஆகும், ஏழு ட்ரைனிங் பழி வாங்கணும்ல. ஸோ அதுக்காகவே நம்ம ஹீரோ கடுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத் கிளப்பில் 2 பேரை குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஜாக்கும் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜாக்கோ சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு இப்போ என் ஐடியா நல்லா தருக்கிறீங்க, ஸோ அடுத்த தடவை வந்துட்டு நீங்கள் அதில் வந்து டாச் பண்ண பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஜாக்கோ சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு வெளியே போகும்போது யாராலையும் அசைக்க முடியாது, அசையாத சூழலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஜாக், ஆனால் நான் வந்துட்டு எதுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக மாறணும்னு நினைக்கிறேன் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோரி சொல்ல போகிறான். அப்படிங்க மே பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 4 மேட்சை நிற்க வச்சிருக்க. ஸோ அதுங்க வந்துட்டு திட்டுறதுக்கு நம்ம மேவோ ரெடியாக இருந்துட்டு என்னம்மா இது அவள் நாசனாக்கிட்ட என்ன லிஸ்ட்டு கொடுத்து விட்டுருக்கீங்க, நம்ம ஹீரோவோட ஒன்றா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி கேட்டிருக்கா. ஸோ அது மட்டுமே நான் போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு அவள் இதுங்களுக்குள்ளே பேசிக்குது, என்னடி இதுங்க இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாட்ட பேசிகிட்டு இருக்கா. அது மட்டுமே இல்லாமல் இதுங்க ஒரு மாட்டை சொல்ல போய் அது நாசுனா நம்ம மேகிட்ட வந்து ஒரு மாட்டை சொல்ல போய் அது ஒரு மாட்டை புரிஞ்சு போய் ஆக மொத்தம் எப்படியோ போய் இது கொஞ்சம் தப்பாக கான்வர்சேஷன் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே இருக்க அக்கறையில் தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ அவரை வந்துட்டு பாதுகாக்கணும் இதெல்லாம் நினைக்கிறீங்களே. ஸோ இருந்தாலும் சரி நான் வந்துட்டு நீங்கள் கொடுத்த எல்லா ரிக்வஸ்ட்டையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தண்ணியாக வந்துட்டு போயிட்டு அங்கே இருக்க ஹால்வேயை தொடங்க பக்கிலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுறா. என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது அவ்வளோ பெரிய இடக்கு, அதெல்லாம் தொடக்கிறது ரொம்பவே கஷ்டங்க, ப்ளீஸுக்கு அடையில கொஞ்சம் பார்த்துக்க சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அது மாஸ்டர் உட்கார்ற இடம். ஸோ அந்த ஒரு இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணி வைக்கும்போது மாஸ்டர் நீங்கள் வந்து தனித்துவமாக தெரிவிங்க, தனித்துவமாக போய் வேலையை பாருங்கள் அப்படியே வர சொல்லி அடிச்சு விட்டுறா. அப்புறம் இவ்வளோ பெரிய வேலையை கோத்து விட்ட நம்ம நாசனா எங்கே இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி இதை வந்துட்டு வெறிக்க பார்த்துட்டு இருக்க ஒரு எக்யூப்மெண்ட்டை. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோட இன்னொரு பவர்ஃபுல்லான கார்ட் பொண்ணு. ஸோ அவளும் வந்துருக்கா. ஸோ என்னப்பா நீ எதுக்காம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியோட சொல்ல போது உனக்கு என்னப்பா நீ வந்துட்டு சும்மா இருக்க, ஏன்னா நான் வந்துட்டு அப்படியா எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வேணும்ல அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டு மேய்கிட்ட சொல்லிட்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா இதுங்க வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஒரே எக்யூப்மெண்ட்லாம் வச்சுட்டு இருக்க முடியல, புது எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும்ல அப்படிங்கிற மட்டும் தான். ஆனால் எனக்கு ஒன்று தான்டா புரியல, காடே இந்த உலகமே நம்ம ஹீரோவோட தான், இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோவோட பவர்ஃபுல்லான மீட்ஸ் இதுகளுக்கு மாட்டா காசு என்னடா இது அப்படிங்கிறத எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க இது கமெண்ட்ல பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பேக் டு ஸ்டோரிக்குள்ளே வருவோம். அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் இதுங்க 2 பேசிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கூட எப்படி க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா இவ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது எல்லாமே. ஸோ இது ஒரு டீச்சர் மட்டும். ஸோ இவள் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்ட ஒன்றா இருக்குது. நான் வந்துட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு டீ குடிப்பேன், ஒன்றா உட்காந்து புக்கு படிப்போம், அதுவும் என்னோட ரூமில் தனியான ரூமில் அப்படிங்கிட்ட சொல்லி ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை விருப்பத்தாத அப்படிங்கிற மட்டும் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இவன் வந்துட்டு பேட்ரோலிங் வேலை மட்டும் தானே. ஸோ அதனாலேயே வச்சு கேள்வி பண்ணிகிட்டு இருக்கேன். சரி விடுமா நீ வந்துட்டு ஓவராக கதையாத, அடுத்த தடவை போகும்போது நான் உன்னையும் சேர்த்து கூப்பிடுறேன் வந்துக்கு அப்படியோட சொன்னதுக்கப்புறம் 2 வந்துட்டு சமாதானமாக போயிடுதுங்க. ஓகே அப்படியே அங்கிட்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த 4 மேட்ச் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்மளால் எப்படி அந்த ஹால்வேவை துடைக்க முடியும், நம்ம 4 பேர்த்தால் எப்படி முடியும், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஹால்வே, அதெல்லாம் துடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் நிறையா பேர் வேணும் அப்படிங்கிற மாட்ட புலம்பிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அதில் ஒருத்தி காய்ச்சி பிடிச்சவங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த அந்த ஒரு த்ரோன் ரூமில் இருக்கிற த்ரோன் நான் துடைப்பேன், அது வந்துட்டு மாஸ்டரோட வாசனை இருக்கும், அதுவே எனக்கு போதும், அதுவே வரத பிரசாதம் அப்படிங்கிற மாட்டேன் காஜி ஊற்றி போன அது மாட்டேன் காஜி மாட்டேன் பேசிக்கிட்டு இருக்கா. காஜி வச்சு நீ அப்படியே தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நம்ம ஹீரோ கூட இருக்கா. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லாத நம்ம தப்பா, நம்ம ஏன் இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்ம ஹீரோ கூட தான் இருக்கணும் நினச்சா அப்படி வாட சொல்லிட்டு வந்துட்டு சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைத்தியம் மட்டும் முத்தி கத்த ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்துட்டு மேவோ சாவணுமா, யாரு சாவணும் அப்படிங்கிற மாட்ட சொல்லி வரவும் உசுரே போச்சு 4த்துக்கும். ஐயோ அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு ஐயா மிஸ் மே எப்போ வந்தீங்க அப்படிங்கிற சொல்ல போது ஒன்றும் இல்லை, இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லவும் ஐயோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாங்கள் எப்படியே சொல்லப்போ உங்களுக்கு எப்படியே கேட்டுச்சு, நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக மாஸ்டருக்காக லாயலாக இருப்போம், உங்களுக்காகவே சாவோம், உங்களுக்காக உசுரை கொடுவோம், அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு சாவணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற சொல்லும் போது. ஆனால் அதில் ஒருத்தி, அதாவது 3 பேர் ஒழுங்கா சொன்னாலும் ஒருத்தி வந்துட்டு இதை கோத்து விட்டுறான், நாங்கள் வந்துட்டு உண்மையை என்ன பேசணும் அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அப்படியா அப்படிங்கிற மாட்டோம் மேவை கேட்டுட்டு உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கனால எப்பயுமே மாஸ்டர் என்ன மட்டுமே சம்மன் பண்ண மாட்டார், இன்னும் மற்ற பேர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் சம்மன் பண்ணுவார். ஸோ
ஸோ அதனால என்னால் நிறைய நேரத்தில் மாஸ்டருக்குள்ள இல்லாமல் தான் போக முடியுது. நீங்கள் வந்துட்டு மாஸ்டருக்கு தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலை செய்யுங்க. ஸோ உங்களோட வேலை தான் வந்துட்டு உங்களை தனித்துவமாக காமிக்கும். அவரை வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக அவர் போகக்கூடிய இடத்த வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு அவர் பார்வைக்கு தெரிவிங்க. ஸோ அதனால வந்துட்டு செய்யும் தொழிலை தெய்வம், ஸோ ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லும்போது சரிங்க அப்படியே மட்டும் இதுக்கு ஓகேன்னு சொல்லும்போது சரி போய் ஹால்வே எப்போ துடைக்க போறீங்க அப்படி கூட கேட்கும்போது எது இன்னும் வந்து தண்டனை முடியல அப்படின்னு கூட சொல்லும்போது நீங்கள் தான் போய் இந்த தண்டனையை முடிச்சாகணும் போங்கடி அப்படின்னு சொல்லி தளர்த்தி விட்டுறா. ஸோ வந்தவளுக்கு அப்புறம் என்ன 4 மேடு வந்துட்டு சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு மேடை வந்துட்டு த்ரோனை தொடச்சிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ரெக்கை வந்துட்டு உடச்சி விழுதுது. இது என்ன தெரியுதா, நம்ம நாசனா பார்த்த வேலை தான். ஸோ அவள் வந்துட்டு ஐயோ போச்சு அப்படின்னு கதறிட்டு இருக்கு. அங்கிட்டு இந்த வேலையை பார்த்த நாசிராவை வந்துட்டு எப்போ இன்னைக்கு பெட்ரோலிக்கு வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னைக்கு நல்ல தூக்கம், நாளைக்கு மாஸ்டரோட கொண்டாட்டம், அவரோட நான் நாளைக்கு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், டைம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோவை வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இதுங்க 3த்துக்குள்ளேயும் வந்துட்டு கிளம்புற ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுங்க வந்துட்டு என்ன மாதிரி காலேஜ் சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுங்களோட கோரிக்கை வைக்கிதுங்க, நாங்கள் வந்துட்டு உங்களோட க்ளோஸாக இருக்கணும் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோ வந்துட்டு அந்த நான் அயோக்கியாங்கிற பொண்ணை மட்டும் வந்து பூனா மாட்டோம் கொஞ்சம் என்ன இவகிட்ட மட்டும் இப்படி எழுதுக்கிறீங்க, ஏன் அயோக்கியா வச்சு கொஞ்சம் வச்சு ஒழுங்காயிரு, அயோக்கியத்தரெல்லாம் படக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு டஞ்சனுக்குள்ளே போகிறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டஞ்சனுக்குள்ளே வந்துட்டு அவனோட கிங்டம் உருவாக்கி வச்சிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ளே போகும்போது அப்போ வந்துட்டு அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு பீஸ்ட் வந்துருக்கும்ல, அந்த ஒரு பயங்கரமான பீஸ்ட் வந்து நிற்கிது. நம்ம ஹீரோ பழசாலாம் நினச்சி பார்க்குறான். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு செத்து இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கிற மேட்சோ வந்துட்டு முடிஞ்ச மாஸ்டர் தொட்டுப்பாரு, நீ தான் தைரியம் நாளாச்சு தொட்டுப்பாரு அப்படியே மட்டும் வந்துட்டு கூட இருக்க எல்லாமே வந்துட்டு என் மாஸ்டர் லக இருக்கட்டா அப்படியே மட்டும் சுட்டு சும்மா பயங்கரமாக போஸ்ட் கொடுத்து நிற்கவும் அவ்வளோதான் பயப்புல அந்த பெரிய மாஸ்டர் வந்துட்டு நாய்க்குட்டி போட்டு நம்ம ஹீரோகிட்ட சபாதரமாக போயிடும். சரிப்பா விடுங்கப்பா அதுதான் சபாதரமாக போயிடுச்சு, நம்ம இனிமேல் இதை வச்சுக்கலாமே அப்படியே மாட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வந்துட்டு பெட்டாக சேர்த்துக்கிறான். அது மட்டுமே இல்லாமல் இது என்கிட்ட ஆசையாக ஒரு 2 வார்த்தை போட்டு விட்றான், மே இல்லாத நேரத்துக்கு நீங்கள் தான் வந்துட்டு என் கூட இருக்க போகிறீங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு பாதுகாப்பாகவும் என் கூடவும் இப்போ இருக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லும்போது உண்மையிலே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவும் உங்களுக்காக உண்மையாக வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்க கூட இந்த 3 வந்துட்டு சால்ட்டரை போட்டு பேச. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ ஆமாம் ஏன்னா உங்களை வச்சு தானே ஏன் ரிவெஞ்சை நான் வாங்க முடியும் அப்படியும் வாட சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் வாங்க போகிற ஆளை வந்துட்டு யாருன்னு காமிக்கிறானுங்க. வேறு யார், நம்ம ஹீரோ மூஞ்சியை கோடு போட்ட அந்த உல்ஃப் மேன் தான். ஸோ அந்த நிறைய பையில தான் அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா ரிவெஞ்ச் வாங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஷேடோஸ், இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படி உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை லைக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதோட எபிசோட் 3 வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வந்துட்டு முடிஞ்சால் இன்றைக்கி அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அதை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதோட நம்ம செகண்ட் சேனல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம மாங்கா கண்டென்ட்ஸ் இது மட்டும் போட்டுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷார்ட் அப்லோட் பண்ணிடுவேன். முடிஞ்சால் வந்துட்டு மாங்கா எபிசோட்ஸ் அதில் வந்துட்டு போடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க.